மிகுந்த ஆளுமை தன்மை நிறைந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாசம் பலன் எப்படி இருக்குன்றத நம்ம கேட்டு தெரியும். சிம்ம ராசிக்காரருக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்றதான் இப்போ நம்ம பாக்குறோம். செயல்பாடுகள்ல எப்போதும் இன்னும் கொஞ்சம் பிரகாசம் இருக்கும். அப்ப இவங்களை தேடிய நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல வருமானம் வரும். குறிப்பா என்னன்னாக்கா அந்த லாபம் என்பது இவ்வளவு நாள் இவங்க தேடி போயிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா லாபமே இவங்களை தேடி வர மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்துல இருக்கு. சோ இவங்க பேச்சுல ஒரு கோபத்தன்மை, வேகம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதத்துல இருக்கு. குறிப்பா என்னன்னாக்கா இந்த காலத்துல கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் எல்லாமே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே கணவன் மனைவி உறவுல இருந்த கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் நீங்கி இப்போ சுமூகமான விஷயங்கள் வரும். இதுக்கு முன்னாடி சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு கொஞ்சம் சாதகமா இருந்திருக்காது. சிம்ம ராசிக்காரங்களுக்கான கோவில் பரிகாரம். சிம்மராசிக்காரர் கோவில் பரிகாரம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க அனுமன் வழிபாடு செய்யலாம். சிம்மராசிக்காரருக்கு அனுமன் வழிபாடு செய்யலாம். குறிப்பா என்னன்னாக்கா சனிக்கிழமையில எல்லாரும் போவாங்க. இவங்க வியாழக்கிழமையில செய்யலாம். முடிஞ்சா சனிக்கிழமையும் செய்யலாம். ரெண்டு நாளும் செய்யலாம். அப்ப என்ன பண்ண, குறிப்பா இவங்க இனிப்பு தானம் செய்வது மிகுந்த சிறப்பான பலனை தரும். இனிப்பு தானம் செய்யும் போது பூர்வ புண்ணிய பலன் இவங்களுக்கு அதிகமாகும்.